எத்தனையோ மன்னர்கள் இருந்தாலும் இதுவரைக்கும் சதய விழா காண்றவங்க அப்படின்னா 2 பேர் தான். அதுல பெரும்பிடுகு முத்தரையர் முக்கியமான நபர். அப்படிப்பட்ட ஒருத்தர் பத்தி தான் இன்னைக்கு நம்மகிட்ட பேச வந்திருக்காங்க பேராசிரியர் சந்திரசேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அது எப்படி சார் மற்றவங்க எல்லாம் இன்னைக்கு எல்லாரும் கடந்து போற வழிகளா இருக்கக்கூடிய போயிட்டே இருக்காங்க அவங்க வேலையை பார்த்துட்டு. ஆனா தன்னை விட தான் சார்ந்த சமூகம் பெருசு, அவங்க செஞ்ச அந்த தொண்டுகள் தெரியணும், அவங்க வாழ்ந்த காலங்கள் தெரியணும் அப்படின்லாம் எப்படி உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு? அதுல குறிப்பா பெரும்பிடுகு முத்தரையர் அவங்கள பத்தி பேசணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? நம்ம நான் இயற்கையில் பார்த்தீங்கன்னா காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர். அதில் நான் என்ன நினச்சேன்னா, வணிகவியலில் நம்முடைய பழந்தமிழர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கடல் கடந்து பல நாடுகளுக்கு வியாபாரத்துக்கு இருக்காங்க. நல்ல வியாபார யுக்திகளை பன்னாட்டு வாணிகத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஆகவே இந்த பழந்தமிழருடைய வாழ்க்கை, அவருடைய நிர்வாகம், இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு வணிகவியல் துறை பேராசிரியர் என்ற முறையில் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆர்வமாக இறங்கி படிக்க ஆரம்பித்தோம். அதில் ஒரு பகுதி சேர சோழ பாண்டியர் பல்லவர்கள் இவருடைய நிர்வாக முறை பற்றி படித்தப்ப முத்திரையருடைய டைனாஸ்டி, முத்திரையுடைய அரசாட்சி, நிர்வாகம் இதை பற்றி கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு அது தொடர்பான பல நண்பர்களோட விவாதம் செஞ்சப்ப அவர்களாம் என்ன செஞ்சாங்கன்னா, சேர சோழ பாண்டியர் பல்லவர்களை பற்றி அதிகமாக பேசுகிறீங்க, எழுதுறீங்க, ஏன் இந்த முத்திரையர் மன்னர்களை பற்றி நீங்கள் அதிகமாக எழுத மாட்டேங்கிறீங்க, பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு வாரிசு இல்லை, ஆனால் முத்திரையர்களுக்கு வாரிசு இருக்காங்க, முத்திரைக்குள்ள மன்னருக்கு பேரப்பிள்ளைங்க இன்னைக்கு நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் உங்களை பற்றி அதிகமாக பேசினா நீங்கள் அதை அரசியல் ஸ்டாண்ட் எடுப்பீங்க, அதனால் உங்களை பற்றி நாங்கள் ஏன் பேசணும், தேவைப்பட்டால் இவங்களை பற்றி நீங்களே பேசிக்கங்களேன், எழுதுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் முத்திரை வரலாற்றை பற்றி அதிகமாக படிக்க ஆரம்பித்தேன். 20க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க. எல்லாமே சோர்மாறன் பெரும்பிடுகு முத்தரையர் அவரை பற்றி தான் எழுதியிருக்கீங்க. இது எப்படி ஆரம்ப புள்ளி எங்க இருந்து ஆரம்பிச்சது? என்னுடைய சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி, மண்ணச்சூர் தாலுக்கா, மான்பிடி மங்கலம், எங்கள் அப்பா பிறந்தது. ஆனால் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் நேமம், அதாவது திருக்காட்டுப்பள்ளி பக்கத்தில் முத்திரையுடைய முதல் தலைநகரம், ஆன்மீக தலைநகரம் என்று சொல்லலாம். அது நேமங்கிற அந்த நேமம் ஊருக்கு 2 கிலோமீட்டர் மேல் பகுதியில் தான் கச்சமங்கலம் என்ற கிராமம் இருக்குது. கல்லணைக்கு முந்தைய அணைக்கட்டு என்று சொல்வார்கள். அங்கே ஒரு பழமையான அணைக்கட்டு இருக்குது, தடுப்பணை ஒன்று இருக்குது. அந்த ஊரில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். அதுக்கு நேமக்கோட்டைக்கு ஒரு 3 கிலோமீட்டர் தான் நமக்கு இருக்குது தூரம். அதனால் நேமத்தூர் மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு உண்டு. நான் சின்ன வயசில் திருக்காட்டுப்பள்ளிக்கு மிதிவண்டியில் போயிட்டு வரும்போதெல்லாம் அங்கே பிரம்மாண்ட சிவலிங்கம் கிடக்கும். அது மேலே எனக்கு எப்போது ஒரு ஈர்ப்பு இருந்தது. ஆனால் அப்போல்லாம் அது முத்திரையர் சிவலிங்கம், அவர்கள் மன்னர் வழிபட்ட இடம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கல்லூரி பிகாம் முடிச்சுட்டு எம்காம் படிக்கிறப்ப என்னுடைய தாத்தா முறையில் ஒரு புலவர் கோடப்பிள்ளை என்று ஒருவர் இருந்தார். அவர் தமிழ்நாடு முத்திரை சங்கத்துடைய முன்னாள் பொதுச் செயலாளர். அவர் மூலமாக தான் நிறைய வரலாற்று ஆதாரங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் அதாவது நம்ம பிறந்து வளர்ந்த ஊர் பக்கத்தில் தான் முத்திரையர் கோட்டை இருந்ததா, அங்கே தான் பேரரசு பெரும்பிடு முத்திரையர் சோரன்மாறன் இருந்தாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அதன் பிறகு அவர் மீது ஒரு பெரிய ஒரு தூண்டுதல் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து அந்த நேமத்தில் போய் அந்த சிவலிங்கத்தெல்லாம் வணங்கி கொண்டே இருப்பேன். அதை திருப்பி ஒரு கோயிலாக எடுத்து கட்ட வேண்டும் என்று ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அப்புறம் அது தொடர்பாக அந்த கோயில், மன்னர் இது தொடர்ந்து படிக்க தான் நிறைய செய்திகள் கிடைக்கப்போ தான் நான் அதுக்கு முன்பாக வணிகவியல் தொடர்பான புத்தகங்கள் ஒரு 4-5 எழுதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் முதல் புத்தகமாக முத்திரையர் கல்வெட்டுகள்னு திருச்சியில் தொல்லியல் வல்லுநர் ஒருத்தர் இருக்கார், தீலே சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள். நானும் அவர் சேர்ந்து தான் முதலாக முத்திரையர் கல்வெட்டுகள் என்ற புத்தகத்தை உருவாக்கணும். அதன் பிறகு மெய்கீர்த்தி, முத்திரையர் பேரரசு என்று பல புத்தகங்கள் முத்திரை தொடர்பான ஆய்வுகளை திரட்டிட்டு இருக்கோம். இன்றைக்கும் தமிழகத்தை பற்றி பார்த்தீங்கன்னாக்க சங்க காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா முத்திரைகள் நிறைய தொண்டுகள் செய்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா இப்போ வரலாற்று ஆசிரியர் ஒரு வரையறை செஞ்சுருக்காங்க. 6ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை காவிரி கரையை முத்திரையர்கள் ஆட்சி செய்தார்கள் என்று. அதற்கு முன்பும் இந்த காலகட்டம் சொல்ல முடியுமா? தஞ்சை பேரரசு அப்படின்னு சொன்னா சட்டன் எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது ராஜராஜ சோழன் அவர்களை தான் ஞாபகத்துக்கு வரும். முத்திரையர் அப்படின்னா அந்த வாழ்ந்த காலங்கள் என்ன மாதிரியான காலங்கள், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது வரலாற்று ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் நூற்றாண்டு டு 9ஆம் நூற்றாண்டு வரையறை செஞ்சுருக்காங்க. இந்த வரையறை முத்திரையர் தனி நாடு, முத்திரையர் நாடு, முத்திரையர் பேரரசு, முத்திரையர் கொடி என்று வரையறை செய்து இவர்கள் காவிரி சமவெளி பகுதியை வளமாக ஆண்டார்கள்
என்று குறிப்புரை எழுதியிருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பும் ஆண்டிருக்கிறார்கள். அதற்கு பின்பு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனுடைய அவைக்கள அமைச்சராக இருந்தவரும் பார்த்தீங்கன்னா ஒரு முத்திரை இருந்திருக்கிறாரு. அவர் வல்லம் ஏகூரியம்மனுக்கு திருப்பணி செய்ததால வந்து கல்வெட்டு செய்தியில் இருக்கு. பிற்காலத்தில் இருக்கக்கூடிய வரக்கூடிய பிற்கால சோழர் ஆட்சியிலும் அவர்கள் அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள். அது மட்டும் கிடையாது, முத்திரைகள் அரசர் மரபினரை தாண்டி தமிழ் சமூகத்துடைய நிர்வாகவியல்ல அவங்க ஒவ்வொரு இடத்துலயுமே அவங்க இருக்கிறாங்க. என்ன சார் தனக்கென ஒரு நாடு அப்படின்னு வாழ்ந்தவர் பெரும்பிடுகு முத்தரையர் அப்படின்லாம் சொல்றாங்களே, அது எப்படி சார் தனக்கென ஒரு நாடு? அப்போவே தமிழகத்துல வந்து காவிரி கரையில திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை, இங்கிட்டு அரியலூர், பெரம்பலூர் வரலையும், இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு புதுக்கோட்டையை தாண்டி கிட்டத்தட்ட மதுரை பகுதி, சிவகங்கை பகுதி வரலையும், அதுக்கப்புறம் கரூர் வரலையுமே அவர் வந்து தன்னுடைய முத்திரையர் நாடு என்ற அடிப்படையில ஆட்சி செஞ்சிருக்கிறாரு. இதுல ரொம்ப குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, மதுரையில் வந்து யுத்தம் செஞ்சிருக்காரு பெரும்பிடுகு முத்திரையர். நீங்க கீழடி பக்கத்துல மணலூர் என்ற ஊர் இருக்கும், அங்க பார்த்தீங்கன்னா அரண்மனை மேடு என்று ஒன்று இருக்கும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு காளி கோயில் இருக்கும். சப்த கன்னிமார் சிலையெல்லாம் சிதைஞ்சு போய் ஓரமா எடுத்து வச்சிருப்பாங்க. மணலூர் போர்க்களம் இங்குதான் நடந்தது. பாண்டியருடைய அரண்மனையில அதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னாக்கா அழுந்தூர் போர்க்களத்துக்கு வந்து பாண்டியர்கள் வந்து திருச்சி எல்லை வரையிலும் வந்திருப்பாங்க. அப்ப அழுந்தூர்ல வந்து மறிச்சு அவங்களை அடிச்சு விரட்டி அடிச்சிருப்பாரு பெரும்பிடுகு முத்திரையர். அடுத்த இனி திருச்சி தன்னுடைய முத்திரை நாட்டு எல்லைக்குள் பாண்டியர் படைகள் வரக்கூடாது என்பதற்காக மணலூருக்கு வந்து பாண்டிய மன்னனை வெட்டி அந்த அரண்மனை வாயில அவருடைய தலையை தொங்க விட்டுருவாரு. அதை தாங்க முடியாத பாண்டிய இளவரசி தீக்குள் மாய்ந்து தன்னுடைய உயிரை, வலிமை மிக்க பாண்டிய அரசவே வீழ்த்தியவர். ஆமா, அந்த அந்த இடத்துல புரோல் என்ன சொன்னா, அந்த கரிய யானைப்படையை பாண்டியருடைய யானைப்படைய ஓட்டிக்கிட்டு முத்திரை நாட்டுக்கு வந்துடுறாரு. அதனாலதான் அவர் பேரு கலவர கல்வன் என்று சொல்வாரு. அதை இப்ப வரலாற்று கல்வர் கல்வன் என்று படிக்கிறார்கள். கரிய யானைப்படையை கவர்ந்த காரணத்தினால்தான் கலவர கல்வன். அவருடைய மிகப்பெரிய பலமே யானை பலம் தான். யானையுடைய இது வந்து அதிகமா வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அதை பற்றி உங்களுடைய அதுக்கு வந்து இயற்கையான சூழ்நிலை, காவிரி கரை, யானைகளுக்கு தேவையான உணவுகள், தாவரங்கள், புற்கள் அதிகமா இருக்கு, நீர் அதிகமா இருக்கு. அதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா, திருக்காடு பக்கத்தில் நேமம் இருக்கும், பழமா நேரின்னு இருக்கும், அது பழைய மாறநேரி, முதலாம் பெரும்பிடுகு முத்திரை உருவாக்கப்பட்ட படைக்கலம். இவர் வந்ததுக்கு அப்புறம் மாறநேரின்னு சொல்லிட்டு அந்த நேமத்திலிருந்து அடுத்து வெண்ணாறு குறுக்க போகும். அதுல நிறைய பாறைகள் அதிகமா இருக்கும். யானைப்படை குதிரைப்படையை இறக்கி பாண்டியர்களை தாக்குவதற்கும் கொடும்பாளூர் தாக்குவதற்கும் மிக சிரமமா இருக்கனால அந்த வெண்ணாற்று கரையை கடந்து மாறநேரி என்ற ஒரு படைத்தளத்தை ஊரை உருவாக்குறார் அவருடைய தன்னுடைய பேரிலேயே. அங்க கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் சுற்றலும் மிகப்பெரிய ஒரு குளத்தை உருவாக்கி அந்த குளத்துல தான் யானைப்படையும் குதிரைப்படையும் வச்சு அந்த நீர் ஆதாரம். அங்கிருந்து பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சாவூர் திருச்சி சாலை இருக்கு இல்லையா, அது இந்த ஓஎஃப்டி சூரியூர் இதெல்லாம் ஒரு அடர்ந்த வனப்பகுதி. இந்த வனப்பகுதியில தான் அந்த யானைப்படை குதிரைப்படைக்கான தேவையான பயிற்சிகள்லாம் கொடுத்து அந்த படைக்களத்தை உருவாக்கியிருந்தாரு. இன்னைக்கும் அந்த ஊரு வரலாற்றில் மாற்றப்படல. 1350 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் சூட்டிய ஊரின் பேரு மாறநேரி. இன்றைக்கும் அந்த பெயர் இன்னைக்கும் அப்படியே இருக்கு. அந்த குளம் வந்து இன்னைக்கு நீர்ப்பாசன திட்டத்துக்கு பயன்படுத்துறாங்க. அவர் போர்க்களத்துக்கு உருவாக்கப்பட்ட அந்த குளங்கள் இன்றைக்கு நீர் மேலாண்மைக்கு, விவசாயத்துக்கு பயன்படுகிறது. அதனால பேரரசர் வந்து பாத்தீங்கன்னாக்க நான் வந்து வேறு மாதிரியான ஒரு சூழ்நிலை பார்க்கிறேன். ஒரு ஆன்மீக சித்தர் அப்படின்னு. அவர் கூட ஏதோ ஒரு கோவில் கட்டினாரு, பிடாரியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க வழிபடாம அவர் போருக்கு போனதில்லை அப்படின்லாம் ஒரு விஷயம் சொல்றாங்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது பேரரசர் பெரும்பிடுகு முத்திரை சோழமானுடைய வைக்கீர்த்திருக்கிற கல்வெட்டுல அவர் வந்து கொற்றவை மாகாணத்து காலாப்பிடாரி சப்தக்கண்ணீர் ஆலயம் திருநியமத்தில் அமைத்து வணங்கினார் என்ற ஒரு செய்தி இருக்கு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாயருடைய திருவடியில வாகை பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டு வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, ஒளிங்கை, தும்பை, வாகை, பாடாந்திணை இதுதான் வந்து நம்முடைய திணை அடிப்படையில தமிழக மன்னர்கள் போர்க்களத்துக்கு செல்வார்கள். ஆனா பேரரசர் பெரும்பிடுகு முத்திரை சோழன்மாறன் வீரத்துடைய விளைநிலம். இளவயதிலேயே தாய் கொற்றவை காலாப்பிடாரியிடம் வேல் பெற்ற வேல்மாறன் என்று சொல்வார்கள். இப்போது அந்த திருக்கோயில ஒரு அரையர் சோழன்மாறன் பிடாரி அறக்கட்டளை என்று ஒன்று ஏற்படுத்தி அந்த திருக்கோயில் திருப்பணியை நான் முன்னெடுன்னு நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அங்க வந்து முதலாக மன்னரை எப்படி அங்க சிலையா வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு தீர்மானம் இருக்கிறப்ப வேலியில வைக்க வேண்டும் என்று ஒரு தாய் காலாப்பிடாரி குறிப்பு தருகின்றார். உடனே நான் வேலில் வச்சுட்டு மறுபடியும் மெய்கீர்த்தி படிக்கிறப்ப மெய்கீர்த்தியில் 6 இடங்கள்ல வேல்மாறன் என்ற ஒரு பெயர் வருகிறது. ஏன் அந்த பெயர் வருதுன்னு பார்க்கும்போது தான் தெரியுது. வேலெடுத்த வேல்மாறன், இளம் வயதிலே பால் மனம் மாறாத
காலத்திலேயே வேலெடுத்த வேல்மாறன் என்று பெயர் வருகிறது. அப்ப இள வயதிலேயே அந்த காலாப்படையார் வேலெடுத்து பயிற்சி செஞ்சு அந்த தாயுடைய வீரப்பாலை அருந்தி அவர் வந்து வீரத்தின் விளைநிலமாக இருந்து அந்த நம்பிக்கையின் அடிப்படை. இரண்டாவது, நம்முடைய தமிழருடைய மரபு வழி தாய் தெய்வ வழிபாடு என்று சொல்வார்கள். அதுல வந்து சப்த கண்ணீர் வழிபாடு என்பது முத்திரையுடைய பிரதான வழிபாடு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க கீரனூர் பக்கத்துல மலையடிப்பட்டின்னு இருக்கும். அங்க வந்து சிவனுக்கும் வைணவத்துக்கும் ஒரே குடவரையில ஒரே மலையில குடவரை வச்சிருப்பாங்க. அதாவது சிவனும் ஹரியும் ஒண்ணு, அறியாத வகையில மண் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி சிவனுக்காகவும் பெருமாளுக்காகவும் ஒரே குடவரையில எங்களுடைய முத்திரை மரபில வந்த மன்னர்கள் அங்க குடவரையில எடுத்திருப்பாங்க. அங்க வந்து சப்த கண்ணீர் புடைப்பு சிற்பம் இருக்கும். தமிழ்நாட்டில் மிக பழமையான ஒரு புடைப்பு சிற்பம். இன்னைக்கு நீங்க போனா தரிசனம் பண்ணலாம். சப்த மாதர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சா அதை எடுத்துக்கலாம். அது மாதிரி அங்க நேமத்துல அந்த கோயிலை வந்து அவங்க கட்டியிருக்கு, அதனுடைய வழிபாடு செஞ்சு அங்க வாய்ப்பு சேர்த்துக்கலாம் போர். அது மட்டும் கிடையாது, அகண்ட பாரத வரலாற்றுல 1008 சிவலிங்கங்களை திருநியமத்துல அமைத்து வணங்கியவன். அதற்கான கல்வெட்டு சான்றுகள் இருக்கு. நீங்க எல்லாமே நான் வந்து கதை கிடையாது, இதற்கு எல்லாமே கல்வெட்டு சான்றுகள் இருக்கு. இங்க நார்த்தாமலையில சாத்தங்காளி என்ற ஒரு இளவரசி இருந்தாங்க. அந்த இளவரசி அங்க வந்து திருநியமத்துல இந்த 1000 மகாதேவருக்கு நிபந்தம் கொடுத்த செய்தி அந்த நேம கோயில் அழிக்கப்பட்ட பிறகு அந்த கல்வெட்டு தூண்கள் திருக்காட்டுக்கோயில் அக்னீஸ்வரர் கோயிலுக்கு இடம்பெறுது. அந்த கோயில் அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த கல்வெட்டு தூண்களை பாதுகாப்பாக கூட வைக்கிறாங்க. இந்த திருக்காட்டுக்கோயில் அக்னீஸ்வரர் கோயில்ல பிரதான நுழைவாயில் இன்னைக்கு அந்த கல்வெட்டு இருக்கு. இந்த 1000 மகாதேவருக்கு சாத்தங்களி என்ற இளவரசி, முத்திரைக்குள்ள இளவரசி அன்னதானம் செஞ்சாங்க, நிபந்தம் கொடுத்தாங்க, பொன் தானம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி இன்னைக்கும் இருக்கு. அப்போ ஒரு பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க எங்க தேடினாலும் 1350 ஆண்டுகளுக்கு முன்பாக 1008 லிங்கங்கள் அமைத்து வணங்கிய ஒரே பேரரசர் தான் பெரும்பிடுகு முத்தரையர் சூரமன். நீங்க இந்த பூக்களை பத்தி சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. இந்த வஞ்சிப்பூ, வாகைப்பூ, எல்லா மன்னரும் பாத்தீங்கன்னா தான் வெற்றி பெற்றதுக்கு பின்னால அந்த வஞ்சிப்பூ வாகைப்பூவை சூடி உள்ள வருவாங்க நாட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இவர் மட்டும், பெரும்பிடுகு முத்தரையர் இருக்கக்கூடிய சோர்மாறன் அவர்கள் மட்டும் போகும்போதே வாகைப்பூவையும் வஞ்சிப்பூவையும் சூட்டி கொண்டுட்டு போவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி சொல்லுங்க சார். அதாவது தமிழ் மரபில் என்னன்னா, ஒரு மன்னர் இன்னொரு மன்னருக்கு இடையில போர் இருக்குன்னா அந்த நாட்டுடைய பசுமாடுகளை வேட்டிட்டு போவாங்க. காதல் பிறர் பொன்னையூர் என்ன பண்ணுவார், அந்த வாகைப்பூ போடுறதுக்கு முன்னாடி வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, இதுதான் ஒவ்வொரு நிலையும் அந்த பூவை சுடிக்கிட்டு போய் அந்த பூ யுத்தம் முடிஞ்சு இறுதியில் தான் என்ன பண்ணுவாங்க, வாகைப்பூவை சுடுவாங்க. இவருக்கு என்ன பேரரசு பெரும்பிடுகு முத்திரை சூரன்மாறன் வந்து அவதார் என்னன்னாக்க, நீங்க தமிழ் கடவுள் முருகன் யார்கிட்ட வேல் வாங்கினாங்க, அன்னை பார்வதி படாரி என்று சொல்வார்கள். அந்த காலத்துல படாரி என்று சொல்வார்கள். அதே மாதிரி பேரரசு பெருங்குமுடு முத்திரையரும் வேலெடுத்த வேல்மாறன் இளம் வயதிலே பால்மன வாரது சொல்லி மைக்கியத்துல இருக்கு இல்லையா, அப்ப பிறப்பதற்கு முன்பாக அந்த தாய் காலாப்படையாரை இள வயதிலே வேல் வாங்கியிருக்கிறாரு. அதனால அந்த சக்தி. இப்போ முருகன் பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுள் என்று சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இவரு தமிழ் கடவுள். அதாவது ஓலைச்சுவடில் இருந்த தமிழை முதலாக கல்வெட்டுகளை பதிவு செய்து மெய்கீர்த்தி கண்ட முதல்வேந்தர் என்று சொல்லுவோம். தமிழுக்கு முதலாக மெய்கீர்த்தி கண்டது. என்னுடைய நோக்கம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரும்பிடுகு முத்திரையர் இன்றைக்கு நீங்க ஒரு ஜாதி கண்ணோட்டத்தை மட்டுமே பார்க்க கூடாது. 1350 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்தில் ஜாதி அடையாளங்கள் அதிகமாக இல்லை. இப்போது நம்ம அதிகமாக ஜாதி அடையாளங்களத்தோடு பார்க்கிறோம். அதே மாதிரி முத்திரையர் என்பவர்களும் அவங்க ஜாதி அடையாளத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு ஆண்ட இனக்குழு, ஒரு முத்திரையர் மரபினர், மூவேந்தருடைய நிலப்பகுதியை ஆண்டவர்கள், மூத்த அரையர்கள், இப்படிதான் அவங்களுடைய வரலாறு நம்ம பகுக்க வேண்டும். அந்த வகையில இவர் வந்து போருக்கு செல்லுகின்ற போது அந்த தாயினுடைய வேல் கையில இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அந்த கோயில பார்த்தீங்கன்னா அந்த கருவறையில வேல் நடப்பட்டிருக்கும். அந்த வேலில தான் பெரும்பிடுமுத்திரையோட உருவத்தை பதிவு செய்திருப்போம். ஐம்பொன் சிலையில வச்சிருக்கோம். ஏன்னா வேலில இருந்து தவம் செஞ்சிட்டு இருக்கிறார். இப்போ வந்து அந்த திருக்கோயில் திருப்பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்றேன், ஒரு ஆன்மீகத்தின் அடிப்படையில் 108 பௌர்ணமிக்கு யாகம் செய்கின்ற பொழுது இந்த திருக்கோயில் வந்து கோட்டை வடிவத்தில் வரும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கேட்கலாம், ஏன் சார் எவ்வளவோ கோயில்லாம் இருக்கு, இப்ப இந்த கோயிலை இப்ப கட்டணுமா அப்படின்னு கேட்கலாம். அதுல என்ன காரணம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ராஜராஜ சோழனுடைய அடையாளமாக நம்ம எதை சொல்கிறோம், தஞ்சை பெரிய கோயில். ராஜேந்திர சோழனுடைய அடையாளமா கங்கை கொண்ட சோழபுரம், இன்னைக்கு அந்த கோயில் இருக்கு. ஆனா பெரும்பிடுகு முத்திரையர் அமைத்த கோட்டை வடிவிலான கற்றிலியாக அமைக்கப்பட்ட மிகப்பெரிய சிவாலயங்கள் அமைக்கோடு காலாப்படாரி கோயில் இருந்ததை இயற்கையின் சீற்றத்தினால் அழைக்கப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி சொன்னேன் இல்லையா, பாண்டிய மன்னருடைய தலையை மணலூர் போர்க்களத்துல பேரரசர் வெட்டி தொங்க விட்டாருன்னு.
அந்த செய்தியை மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் பிற்காலத்துல வந்து என்னுடைய பாட்டனுடைய தலையை வெட்டி தொங்கவிட்ட பெரும்பிடுகு முத்துரையருடைய கோட்டையை நான் அழிப்பேன் என்று சொல்லி நேமத்துக்கு வந்து இன்னைக்கு அந்த வரலாற்றில் அந்த கல்வெட்டு செய்திகள் இருக்கின்றன. பதிலமைத்து நேமத்தை அழித்தார். அங்க வந்து வீராபிஷேகம் செய்திருக்கின்றார். நாங்களும் முத்திரைகளை வீழ்த்தி விட்டோம் அவருடைய கோட்டையை அப்படி என்று ஒரு அடையாள குறிப்புகளாம் இருக்கின்றது. அப்படி அதற்கு பிறகு மாலிகாப்பூர் படையெடுப்பு, காவிரி கரையில் இருக்கிற இயற்கை சீற்றல், இப்படி பல காலகட்டங்களில் அந்த கோயில் முழுசுமாச்சு. இன்னும் சொல்லப்போனா 1961 காவிரியில் ஒரு பெரிய வெள்ளம் ஏற்பட்டுச்சுமா. அந்த வெள்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காவிரி கரையை பலமா நீரில் உடைப்பு ஏற்படுது. அதை அடைக்கிறதுக்கு பக்கத்தில் மண் இல்லை. அப்போ நம்ம அந்த கோயில் கட்டிருக்க நேமத்தில் 2 தென்னை மரம் வருது, மிகப்பெரிய மண் மேடில் தான் 1008 லிங்கம் இருந்துச்சு. உடனடியாக தஞ்சை கலெக்டர், அன்னைக்கு அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா சந்திரசேகர், 1961 அந்த கலெக்டர் பேர் சந்திரசேகர், அவர் வந்து இந்த லிங்கத்தோடு இருக்க உடைப்பை எடுத்து அந்த காவிரி கரையை அரைக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க. உள்ளூர் மக்கள் சிவலிங்கத்தை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னப்ப கலெக்டர் என்ன சொல்றாரு, இந்த சுற்றி உள்ள மண்ணை தான் நாங்கள் எடுக்கிறோம், லிங்கம் அப்படியே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஆர்டர் போட்டு கிளம்பிட்டாரு. ஆனால் இரவோடு இரவாக 1008 லிங்கங்களை எடுத்து அந்த காவிரி கரை உடைப்புல போட்டு அடைச்சிட்டாங்க. இன்னைக்கு ஒரு 60 அடி ஆழத்துல அந்த 1008 லிங்கங்களும் இருக்கு. இதை மீட்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு அதே சந்திரசேகர் என்ற பெயர் நாமத்தோடு இருக்கிறேன்னா நான் இன்னைக்கு அரசாங்கத்தில் மனு கொடுத்திருக்கின்றேன். தொடர்ந்து அதை பற்றி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் திராவிட மாடல் அரசு எங்களுடைய கோரிக்கையை இன்னும் நிறைவேற்றவில்லை. அதற்காக நானே அங்கே வந்து கையில் காசு போட்டு ஒரு ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கிறேன். இன்னொரு 3 ஏக்கர் நிலம் வாங்கிய பிறகு அந்த காவிரிக்கு உடைப்பில் போடப்பட்ட 1008 லிங்கங்களை மீட்டு 1300 ஆண்டுகளுக்கு முன்பாக பிரதி செய்யப்பட்ட லிங்கம் அப்படின்னு வெளியில் எடுத்து இந்த ஒழுங்கை காட்ட வேண்டும். அந்த கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்பது என்னுடைய ஒரு சிறியாவா. நீங்க சமீபத்துல இன்னொரு வேலை கூட செஞ்சிருக்கீங்களே சார், பெரும்பிடுகு முத்தரையர் அவருடைய அஞ்சல் தலை வெளியீடு, அது எப்படி சார் தோணுச்சு? எங்க இருந்து அந்த வேலை ஆரம்பமாச்சு? 1995 ராஜராஜ சோழனுக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டார். 2015 ராஜேந்திர சோழனுக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. பெரும்பிடு முத்திரை வரலாற்றை படிக்கிறோம், மெய்கீர்த்தியெல்லாம் எடுத்து படிக்கிறோம், நிறைய கல்வெட்டு ஆதாரங்கள் ஃபீல்டு ஒர்க்லாம் போகிறோம். இப்போ பேரரசருக்கு நம்ம ஒரு அஞ்சல் தலை வெளியிட வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம். என்னன்னு கேட்டீங்கன்னா 1350 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் மிகப்பெரிய ஒரு சாதனைகள் செஞ்சிருக்கிறாரு. தொடர்ந்து போர்க்களத்தில் வெற்றி பெற்றிருக்காரு. 16க்கும் மேற்பட்ட போர்க்களை வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஆச்சாரிய அனுருத்தர், குவாவங்காஞ்சன், பாச்சில்வேல் நம்பன், கோட்டாற்று இளம்பரமனார் போன்ற அவைக்கள புலவர்களை அவைக்களத்தில் அமர வச்சு தமிழை வளர்த்து அவர்களோடு தமிழோடு உறவாடி அவர்கள் இயற்றுகின்ற சீல்கள் வெண்பாக்கள் இருக்கு இல்லையா, அதை பற்றியெல்லாம் அதிகமான நுண்மான நுழைவுலத்தோடு தமிழை வளர்த்தவர். ஏதோ புலவர் பாடணும்னா அரசர் பரிசு கொடுத்தலாம் கிடையாது. அங்கே அரசரே விவாதத்தில் கலந்து கொள்வார். பெரும்பிடு முத்திரை என்ன சொன்ன இல்லையா, தமிழ் கடவுள் அன்னை படாரியிடம் வேல் பெற்றவர். அதனால நுண்மான் நுழைப்புணர் மிக்கவர், போர் தந்திரங்கள் மிக்கவர், தமிழ் மீது பெரும் பற்றாளர், நீர் மேலாண்மை திட்டங்கள் நிறைவேற்றுவதிலும் மிகப்பெரிய பற்றாளர், சமூகத்தில் ஒரு அறத்தின் வழியில் அரசாட்சி நடத்தியவர். இப்போ நீங்கள் திருக்குறள் சொல்லுவாங்க, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் தெய்வத்துள் வைக்கப்படுது. அது மாதிரி மக்கள் நலன் சார்ந்த அறத்தின் ஆட்சி யார் நடத்தினாலும் ஆண்டாண்டு காலமாக கடந்தாலும் அவர்கள் மக்கள் மனதில் தெய்வமாக வணங்கப்படுவார்கள். இந்த அஞ்சல் தலை வெளியீடு அது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? அதுக்கான வேலைகளை அதுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு உறுதுணையா நின்னா? உங்களுக்கு முன்னாடி சொன்ன இல்லையா, 1995 ராஜராஜ சோழன், 2015 ராஜேந்திர சோழன் அஞ்சல் தலை விட்டாங்க. பேரரசிற்கு நம்ம ஒரு அஞ்சல் தலை வெளியிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அது தொடர்பான ஆலோசனை இருக்கும்போது என்னுடைய திண்டுக்கல்லேருந்து மணிகண்டன் என்ற ஒரு நண்பர், அவர் வந்து இந்த செய்தியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தார். அதுக்கப்புறம் அவரோட இணைந்து அதற்கான விண்ணப்பத்தை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்தோம். அப்போ ராம்நாத் கோவிந்த் வந்து ஜனாதிபதியாக இருந்தார் அந்த பேரில் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக. என்னுடைய இன்னொரு உறவினர் வேலூரில் குப்புசாமி என்ற ஒரு நண்பர் இருந்தார். அவர் மூலமாக நீங்கள் ஜனாதிபதி மூலமாக இந்த விழாவை நடத்தி கொடுக்க வேண்டிய அந்த பொறுப்பை அவர்கிட்ட ஒப்படைச்சோம். அவர் போய் ஜனாதிபதியை பேசும்போது தவறுதல் என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் ஸ்டாம்பு நாங்கள் டிசைன் பண்ணுவோம் இல்லையா, ஸ்டாம்பெலாம் ரெடியாக இருக்குது, நீங்கள் வந்து விழா நடத்தி கொடுக்கணுன்னு. இந்த ஸ்டாம்போட வடிவத்தை பார்த்துட்டு அவர் உடனே டேட்டு கொடுத்துட்டாரு. போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டை என்கொயரி பண்ணாமலே கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் நாங்கள் இன்னும் அதுக்கான எந்த விதமான வேலையை தொடங்கவில்லை, குறைந்தது 6 மாதம் ஆகும் அந்த வேலையை தொடங்கி முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த விழாவை 2 நாளில் அவர் ரத்து பண்ணி இவர் மெயில் அனுப்பிட்டாங்க. ஆனால் இவர் மெயில் பார்க்குற பழக்கம் இல்லை,
ஆங்கிலத்தில் படிக்க முடியாத காரணத்தினால நாங்கள் அந்த செய்தியை எடுத்துக்கிட்டு டெல்லிக்கு போய் அந்த விழா ரத்தானது தெரியாமல் நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் அதுக்கான நான் வந்து மாற்று 100 நண்பர்கள் அந்த பொறுப்பு ஒப்படைச்சிருந்தாலும் அதற்கான முழு பொறுப்பையும் அன்றைக்கு எடுத்துக்கொண்டு டெல்லியில் 3 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பேரரசர் பிறந்தநாள் விழாவை டெல்லியில் கொண்டாடிட்டு நாங்கள் திரும்பி வந்தோம். அப்போது என்னுடைய தமிழ்நாடு முத்திரையர் முன்னேற்ற சங்க தலைவராக இருக்கக்கூடிய ஆர்வி பரதன், அவருடைய தந்தையார் எங்களுடைய வாழும் பேரரசர் ஆர் விஸ்வநாதன் முத்திரையர் அவர்களும், அவருடைய இன்னொரு மகன் ஆர்வி பாலமுருகன் அவர்கள் சொன்னாங்க, இது நின்று போயிடுச்சு, விட்டுறக்கூடாது, நீங்கள் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி இந்த விழாவை நீங்கள் டெல்லியிலே நடத்தணும் அப்படின்னு ஒரு அன்பு கட்டளையிட்டார்கள். அதற்கு பிறகு இந்த பணி இனிமேல் யாரிடத்திலும் ஒப்படைக்கக்கூடாது, நாம் தான் செய்ய வேண்டும் என்று நான் மனதிலே ஒரு வைராக்கியம் எடுத்துக்கொண்டு நான் வந்து பௌர்ணமி யாகம் நடத்துவேன். என்னுடைய காலாப்படாரி பேரரசருடைக்கு குலதெய்வம், அவருக்கு வாகைப்பூச்சோட வரம் கொடுத்த தெய்வம் இருக்கு இல்லையா, அந்த தெய்வத்திட்ட நான் அதிகமாக ரொம்ப ஈடுபாடோடு அந்த பணியை செஞ்சுட்டு என்னுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் எங்களுடைய குல மரபு, எங்களுடைய முத்திரையின் மரபு, அந்த பெண் தெய்வத்தை வணங்கி எந்த காரியம் செய்தாலும் வெற்றி அடையும். அதனால அந்த சாமியிடம் தொடர்ந்து வேண்டிக் கொண்டே இருந்தேன். இதற்கிடையில பேராசிரியர் ராம சீனிவாசனுடைய நட்பு கிடைத்தது. நானும் ஒரே இனம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு மேலாண்மை துறை பேராசிரியர், நானும் ஒரு கல்லூரியில மேலாண்மை துறை இயக்குநராகவும் இருக்கிறேன், பேராசிரியராகவும் இருக்கிறேன். மெர்ஜ் ஆயிட்டோம். அப்புறம் திருச்சியில ஒரு கல்வி பரிசீலிப்பிலாவா அவர் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு பேசும்போது அவருடைய ஆணித்தரமான பேச்சு, ஒரு சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும், அவருடைய நீண்டகால திட்டங்கள்லாம் என்னோட நிறைய பகிர்ந்து கொண்டார். அப்புறம் அவரோட ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி போட்டேன், சார் பேரரசர் பெரும்படுகு முத்திரையர் அஞ்சல் தலை டெல்லியில் வந்து விண்ணப்பம் நான் கொடுத்துருக்கேன், அது ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது, நீங்கள் ஏதாச்சும் உதவி செய்ய முடியுமான்னு கேட்டேன். நிச்சயமாக செய்தி தெரிகிறேன் ஒரு மெசேஜ் போட்டார். அப்புறம் ஒரு ஜனவரி மாதம் 2025 ஜனவரியில் மெசேஜ் போட்டார். மார்ச் மாதம் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி அந்த விண்ணப்பங்களை எனக்கு ஒரு காப்பி கொடுங்க, நான் டெல்லி போகிறேன், நான் அதை பற்றி ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் எல்லாமே அவர்கிட்ட ஞாபகம் வச்சிருந்தாரு அவ்வளோ நாள் வரைக்கும். அவர் வந்து ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம், ஒரு மனித நேயமிக்க பண்பாளர், எந்த விதமான இன வேறுபாடுகள் இன்றி அறிவு மனித நேயத்தோடு பழகக்கூடிய மிகப்பெரிய ஒரு பண்பாளர், பாரதிய ஜனதா கட்சியுடைய சொத்து என்று சொல்லலாம். நான் என்ன சொல்ல, ஒரு குலகுரு மாதிரி எங்களுக்குன்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு ரொம்ப பண்பானவர், ஒரு தொலைநோக்கு சிந்தனையாளர், மிகச்சிறந்த மனிதநேயமிக்க பண்பாளர். உடனே 3 மாதம் கழிச்சு எனக்கு தொடர்பு கொண்டார். அப்புறம் தேவையான தகவலெல்லாம் கொடுத்தோன்னே டெல்லியில் போய் மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை இரவு 10 மணிக்கு சந்திக்கிறாரு. அவர் மாலை போனாலும் அவங்க தொடர்ந்து அலுவல்கள் அந்த பட்ஜெட் ப்ரிப்பரேஷன்லாம் இருந்ததுனால ஒரு இரவு சந்திக்கிறாங்க. இரவு சந்தித்து கொடுத்தோன்னா அப்பயே அவங்க மற்ற அமைச்சர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, தபால் துறை சுமந்தப்பட்ட அமைச்சருக்கு ஃபோன் பண்ணி, இது நான் வந்து அம்மா நிதித்துறை அமைச்சர் அவர்கள் வந்து திருச்சி முசிறியில் பிறந்தவர், திருச்சியில் சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரி தான் அவங்க படித்தவங்க. திருச்சியில் அவங்க ரொம்ப நல்லா இந்த முத்திரையர் மன்னர் பற்றி அதிகமாக அவங்க நல்லா தெரிஞ்சதுனால நம்முடைய மன்னருக்கு அந்த அஞ்சல் தலை வேண்டிங்கன்னா அவங்களும் ஒரு ஆர்வமாக இறங்கி அதை அங்கே இருந்த தடைகள்லாம் விலக்கி அதை விரைவாக செய்து கொடுப்பதற்காக முயற்சி செய்தார்கள். அப்புறம் பேராசிரியரிடம் தொடர்பு கொண்டார். நான் என்னுடைய பணியை நிறைவு செய்துவிட்டேன், ஆனால் 1350 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு பேரரசருக்கு அஞ்சல் தலை வெளியிடுவது என்றால் அரசாங்கம் நிறைய, தபால் துறை நிறைய ஆதாரங்கள் கேட்பார்கள், அதையெல்லாம் கொடுத்து அவர்களை முழுமையாக திருப்தி செய்வது உன்னுடைய கடமை என்று பொறுப்பை நட்ட கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த பணியை, அவங்களுக்கு நிறைய கேள்விகள் கேட்டார்கள். அவருக்கு அதை நான் கள ஆய்வு செய்து ஃபோட்டோ வீடியோ, அந்த செந்தலை மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயில்னு ஒன்று இருக்குது, நேமத்திலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த கோயிலும் அழிக்கப்பட்ட பிறகு தமிழ் உள்ளத்தில் தமிழ் மீது பெருப்பற்றாளர் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த வெண்பாக்கள் கல்வெட்டு தூண்கள் அழிந்து விடக்கூடாது, தமிழுக்கு முதலாக வைக்கீர்த்தி கண்ட தூண் என்று சொல்லி அதை பாதுகாப்பாக கொண்டு செந்தலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மைய மண்டபத்தில் பாதுகாப்பாக வச்சாங்க. இன்னைக்கு வெளிநாட்டிலிருந்து வருகின்ற வரலாற்று ஆய்வாளர்கள் தமிழுடைய தொன்மையான கல்வெட்டு தூண்கள் பார்க்க வேண்டும் என்றால் அங்கதான் வருவாங்க. நல்ல சலவை கல்லில் அற்புதமாக வட்ட எழுத்துல அந்த வெண்பாக்கள் அந்த பாடல் இருக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா சாசன செய்யுள் மஞ்சரி என்ற ஒரு நூல் இருக்கு. அதுல அந்த கல்வெட்டு தூணை பற்றி அந்த நூலாசிரியர் ஒரு குறிப்பில் இருக்கிறாரு. இந்த தூண் வந்து மிகவும் உயரமாக இருந்த காரணத்தினால், அந்த தூணின் உயரம் குறைக்கப்பட்ட காரணத்தினால் பல வெண்பாக்கள் அழிக்கப்பட்டன. தூணுடைய உயரத்தை குறைச்சி தான் வச்சிருக்காங்க. இன்னைக்கு கிடைச்சிருக்கு அங்கே 27 வெண்பாக்கள் தான் இருக்கு, ஆனால் நிறைய வெண்பாக்கள் அழிக்கப்பட்டு இருக்குது. அப்படி அழிக்கப்படாமல் கிடைச்சிருந்தா 16 போர் இல்லை, அவர் இளவயதில் வேலெடுத்த வேல்மாறன் அல்லவா, அவர் போர் வீரனாக
படைத்தலைவனாக, இளவரசனாக, அதற்கு பிறகுதான் அவர் பேரரசராக வர்றார். அப்ப நிறைய போர்க்களை சந்திச்சிருக்கிறார், நிறைய தமிழுக்கு தொண்டு செஞ்சிருக்காரு, நிறைய செய்திகள் அது அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 27 வெண்பாக்களும் அந்த கல்வெட்டு தூண்களும் நமக்கு ஆதாரமா இருக்கு. இவ்வளவு உங்களுக்கு கடுமையான பணிச்சுமைகளுக்கு நடுவுல எங்களுடைய ஸ்டுடியோவுக்கு வந்து நீங்க இவ்வளவு விஷயம் சொன்னதுக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. வாழ்க பேரரசு பெரும்பிடுமுத்திரையர் புகழ். நன்றி, வணக்கம்.